ஹலோ எரியான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மேத்தமெட்டிக்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 LPAலேருந்து 4.5 LPA வரைக்கும் தராங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் கரண்ட் லொக்கேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இதை தவிர கீழே சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இந்த ஜாப்க்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ் டிகிரி, எம்எஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு C++லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரபிள் ஷூட்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீபக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ன இருக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குருகாம், பெங்களூர்னு சொல்லிட்டு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன் அப்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ன இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சைன் அப்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.